பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Gospel according to John chapter 20 verse 17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாள், வாரத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே மகதலேனா மரியாள் அப்படியாக கல்லறைக்கு ஆண்டவரை தேடி போறாங்க. அங்க ஆண்டவர் இல்லை அப்படின்னோடனே உடனே போய் சீஷர்கிட்ட சொல்றாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு ஆண்டவர் இல்லை அப்படின்னோடனே எல்லாம் போயிடுறாங்க. ஆனா அவங்க மகதலேனா மரியாள் மட்டும் இல்லையா, அந்த அதிகாலையில இருட்டோடு எழும்பி அவரை தேடி அப்படி போறாங்க. அவர் அதிகமாக நேசித்தபடினால் அந்த கல்லறை இடத்துல இருந்தே இருந்து அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மரியாளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் மரியாள் வந்து அவரை அறியாம தோட்டக்காரர் நினைச்சு அவர் ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏன் அழுகிறாய் அப்படின்னோடனே, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, அவர் வைத்த இடம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்பதான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறார். மரியாளே என்று கூப்பிடும்போது ரபுனி, அப்பதான் அவங்க தெரிந்து கொள்ளுகிறாங்க இந்த ஆண்டவரா இயேசுன்னு சொல்லி. அப்ப வந்து ரபுனி அப்படின்னு சொல்றப்ப தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், நீ என்னை தொடாதே, நான் வந்து இன்னும் வந்து என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகல, நான் உங்கள் பிதாவின் இடத்துக்கும் என் பிதாவின் இடத்துக்கும் என் தேவன் இடத்துக்கும் உங்கள் தேவன் இடத்துக்கும் நான் ஏறி போகிறேன், இதை போய் நீ வந்து சகோதரருக்கு சொல்லு அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றார். உடனே அவங்க வந்து அடுத்த வசனம் சொல்லுகிறது, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஆமென். அப்போ உடனே போய் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க மற்றவங்களுக்கு அதை வந்து தன்னுடைய எல்லாருக்கும் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கணும். அதன் பிறகு சீஷர்கள்லாம் கூடி வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகிறார் என்பதை நம்ம இங்கே இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மரியாள் வந்து ஆண்டவரை மகதலேனா மரியாள் ஆண்டவரை அதிகமாக நேசித்தபடினால்தான் அதிகாலையில் இருட்டோடு எழும்பி ஆண்டவரை பார்க்கறதுக்கு அவங்க கல்லறைக்கு அவங்க போனாங்க. அதனால்தான் ஆண்டவர் முதலாவது தன்னை வந்து அவளுக்கு வெளிப்படுத்தினார். அது மட்டும் அல்ல, ஆண்டவர் என்னன்னா, இதை போய் நீ சொல்லு சகோதரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க இல்லையா. அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான இந்த நாளில் இல்லையா, நேற்றைக்கு நம்ம வந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகையை நம்ம கொண்டாடினோம் இல்லையா. ஏதோ நம்ம ஒரு நாள் இது வருஷம் நம்ம கொண்டாடுகிறது அப்படின்னு சொல்லி அதோட முடிந்து போனது அப்படி கிடையாது இல்லையா. இந்த மரியாதை போல இல்லை ஆண்டவர் இறந்து போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி அவருக்கு அவருடைய உடலுக்கு அந்த கந்த வர்க்கமெல்லாம் பூசணும்னு சொல்லி அதிகாலையில் இருட்டோடு எழும்பி ஆண்டவர் நேசித்தபடினால அப்படி போறாங்க இல்லையா. அவங்களுக்கு தான் கர்த்தர் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அதே போல நம்ம ஆண்டவர் அதிகமாக நேசித்து அதிகாலையில் இல்லையா, அப்படி ஆண்டவர் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆமே, அல்லேலூயா. அப்போ அதிகாலையில் எழும்பி நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போதான் நமக்கு ஆண்டவர் வந்து அவரை வெளிப்படுத்துவாங்க. ஆமே. எப்படி மரியாளுக்கு மரியாளேன்னு கூப்பிட்டு வெளிப்படுத்தினது போல நமக்கும் ஆண்டவர் வந்து அவரை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமே. அது மாத்திரமல்ல, அப்படி ஆண்டவரை நேசிச்சு அப்படி ஆண்டவரை தேடுகிறவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கர்த்தர் பயன்படுத்துவார். இங்க மரியாளுக்கு வந்து ஆண்டவர் சொல்ல, நீ போய் சொல்லு அப்படின்னார். அப்ப இன்னைக்கு உயிர்த்தெழுந்த செய்தி அதுதான். பிரியமானவர்களே, நம்ம வந்து என்னன்னா, நம்ம ஆண்டோட அன்பை நம்ம ருசி பார்த்துருக்குறோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் வந்து உயிரோடு எழும்பின தேவன் மறுபடியுமாக வருவார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம அறிந்திருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம ஆயத்தப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சகோதரருக்கு போய் நீ சொல்லு என்னை பத்தி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்கிற அந்த உயிர்த்தெழுந்த செய்தி அதுதான் இல்லையா. நம்ம போய் நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், நமக்கு கொடுத்த நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அது ஒரு பெரிய ஈவு, அது ஒரு பெரிய கிஃப்ட். அப்ப இதை பத்தி மற்றவங்களுக்குமே நீ போய் மற்ற உன் சகோதரருக்கு நீ சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஆமென். இன்னைக்கு நமக்கு அப்படிதான் அதே வார்த்தை ஆண்டவர் சொல்ற, நீ போய் சொல்லு என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே,
ஏதோ நம்ம கொண்டாடினோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அடுத்த வருஷம்தான் அப்படி கிடையாது இல்லையா. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற பிரதான கட்டளை என்னன்னா அவரை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமே, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக பிரிவனை ஆயத்தப்படுத்து, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அவனவன் கிரிக்கு தக்கதான பலன் என்னோடு வருகிறது என்று சொல்லி. நாட்கள் சமீபத்தி வருகிறத எவ்வளவாய் நம்ம காண்கிறோமோ அவ்வளவாய் நம்ம என்ன பண்ணணுமா, மற்றவர்களுக்கு நம்ம புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, உயிரோடு எழுந்த தேவன் ஆண்டவரை, உம்மை தேடி இந்த அதிகாலை வேளையில நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்ட நீர் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்களே, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உண்மை பற்றி மற்றவங்களுக்கு போய் சொல்ல அறிவிக்க ஆண்டவரை அந்த கிருபை எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரை. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நான் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவனை நானும் மறுதளித்து விடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரை, நாங்கள் தைரியமாக எங்க வாயை திறந்து சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருபை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.